வேத சொல்லுகிற தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் தான் பாக்கியவான். பரிசுத்தங்கிற வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளணும். அதை விட்டுறவே கூடாது. இன்னைக்கு அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு எத்தனை பேர் பிரயாசப்படுறோம். யோசிப்பு பாருங்க, வாலிபன் ஒரு காலகட்டம் வரும்போது அவனுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போதும் தன் பரிசுத்தத்தை என்னமல்ல விடலை. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்ததுனால்தான் அவன் பாக்கியவானாய் மாறினான். எகிப்து தேசத்துக்கே அவன் தான் ஆசீர்வாதம். அவன் கோதுமை கொடுத்தான், இது கொடுத்தான், அது கொடுத்தான், அதெல்லாம் ரெண்டாவது. யோசேப்பு மட்டும் அங்க போலனா எகிப்து ஜனமும் போஷிக்கப்பட்டிருக்காது. இங்க இருந்து போன யாக்கோபின் சந்ததியும். அப்போ யோசேப்பு தான் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்ம இருக்கிற பிளாக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தாங்க ஆசீர்வாதம். ஒன்னே ஒண்ணுதான், உங்க பரிசுத்த வஸ்திரத்தை மட்டும் யாருக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. அது புனிதமான வஸ்திரம். அதை கரைப்படுத்தாதீங்க, அதை தீட்டுப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, அம்மா வஸ்திரம் போனா கூட போட்டோம், எங்க அப்பாவோட வஸ்திரம் இருக்குதுன்னு ஓட்டாம இருங்க. அவன் தாங்க சூப்பர்.